முதற்கட்ட பிரச்சாரத்தை திருவாரூரில் தொடங்கி கோவையில் இப்போது நிறைவு செய்துள்ள நிலையில் இந்த தேர்தல் பணிகள் தொடர்பான திமுக தலைவரின் ஆலோசனையை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அந்த தேர்தல் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் அமைச்சர்கள், எம்பிக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருமே அந்த கட்சி நிர்வாகிகளுடன் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள தலைமை அலுவலகங்களில் அந்தந்த பகுதி நிர்வாகிகளோடு அந்த திமுக தலைவர் அந்த தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் அவர் ஆலோசனை நடத்தி அவருடைய கருத்துக்களை கேட்டறிந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோஷ்டி பூசல் மற்றும் கூட்டணி கட்சிகளிடையேயான ஒத்துழைப்பு, அவர்களோட ஒத்துழைத்து தேர்தல் பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது, கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுகவின் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் தேமுதிக அதற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதே போல சிபிஐ, சிபிஎம், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, தவிர முக்குளத்தூர் புலிப்படை உள்ளிட்ட எஸ்டிபிஐ உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கும் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பது குறித்தும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் சிபிஎம், சிபிஐ ஆகிய கட்சிகளின் நிர்வாகிகள் உள்ளிட்டோருக்கும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அந்தந்த பகுதியில் கூட்டணி கட்சியினரோடு இணைந்து தேர்தல் பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் இப்போது திமுக தலைவர் இந்த இறுதிக்கட்ட ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது 200 தொகுதிகள் என்ற இலக்கை நோக்கி திமுக இந்த தேர்தல் பணியை ஆட்சி வரக்கூடிய சூழ்நிலையிலும் அடுத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற வியூகத்துடனும் திமுக மெகா கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது. இதனால் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அத்தனை தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஒதுக்காத சில கூட்டணி கட்சிகளையும் இணைத்து அவர்களோடு இணைந்து இந்த தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை ஒவ்வொரு தொகுதியிலும் மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தையும் இப்போது இந்த தேர்தல் பணிகள் குறித்து அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளிடம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தி இருக்கிறார். அந்த கூட்டணி கட்சிகளுடனான பிரச்சனை, அதிருப்தியாளர்களுடனான பிரச்சனை, எதிர்கட்சிகளின் பிரச்சார வியூகம், அதற்கு எவ்வாறு பதிலடி கொடுப்பது, சமூக வலைதளங்களில் எவ்வாறு திமுகவினர் தங்களது சாதனை திட்டங்களை, 5 ஆண்டு கால சாதனை திட்டங்களை எவ்வாறு எடுத்து கூறுவது, தேர்தல் அறிக்கையை வீடு வீடாக சென்று மக்களிடம் எடுத்து போது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இன்றைய அந்த தேர்தல் பணிகள் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள், ஒவ்வொரு தொகுதி பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோரிடம் இப்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையானது அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சார வியூகத்திற்கும் முக்கிய தலைவர்களான ராகுல் காந்தி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பொதுக்கூட்டங்களை எந்தெந்த இடங்களில் நடத்துவது, அதற்கான ஏற்பாடுகளை, நிகழ்ச்சி நிரலை இறுதி செய்வது உள்ளிட்ட பணிகள் தொடர்பாகவும் திமுகவின் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு இணைந்து பணியாற்றுவது குறித்தும் இந்த தேர்தல் பணிகள் குறித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அந்த ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனைக்கு பின்னர் திமுகவில் முதலமைச்சரின் அந்த பரப்புரை பயண திட்டத்திலும் மாற்றம் ஏற்படும் என ஏற்கனவே ஒரு உத்தேச பயண திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பயண திட்டத்திலும் ஒரு மாற்றம் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அடுத்த கட்டமாக இந்த புதுவை 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறவல்ல உள்ள சூழ்நிலையில் புதுவையில் பிரச்சாரம் மற்றும் அந்த கூட்டணி கட்சியினர் இடையே ஏற்பட்டுள்ள அந்த அதிருப்தி நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைப்பது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசித்து முடிவெடுத்து முதலமைச்சரின் அந்த தேர்தல் பரப்புரை திட்டம் இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது குறித்த அறிவிப்புகளும் வெளியாகக்கூடும். இது தவிர நட்சத்திர பேச்சாளர்கள், முக்கிய தலைவர்கள் ஆகியோரின் நிகழ்வுகள் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த தேர்தல் 23ஆம் தேதிக்குள் 20ஆம் தேதி வரை இந்த பிரச்சாரம் இருக்கக்கூடிய நிலையில் அந்த இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை ஒருங்கிணைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ள முக்கிய பொறுப்பாளர்களிடமும் இன்று அந்த ஆலோசனையை திமுக தலைவர் மேற்கொண்டு வருகிறார். 3 கூட்டங்கள் வரை இந்த அனைத்து கட்சி தலைவர்களும், திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் சென்னை, திருச்சி மற்றும் தென் மாவட்டங்கள், தஞ்சை மாவட்டம், இதே போல மேற்கு மாவட்டங்களில் கோவை மாவட்டம் ஆகியவற்றில் மீண்டும் ஒரு முறை அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கக்கூடிய அந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் நடைபெறக்கூடிய அந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களை அமைப்பது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசித்து அதை இறுதி செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.